Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் மிட்டம் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது மாடல் கொஷின் பேப்பர், ஓகேங்களா? எந்த கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணாலும் அதை மாடல் கொஷின் பேப்பராக எடுத்துக்கோங்க. ஓவரால் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது என்னென்னா 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக படிச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபுல்லாக டோட்டலாக படிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது நமக்கு ஃபிசிக்ஸில் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தென் கெமிஸ்ட்ரியில் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து 2 மார்க்ஸில் வரும், கெமிஸ்ட்ரியில் வரக்கூடியது 4 மார்க்ஸில் வரும். அடுத்து டெஃபினிஷன், ஸ்டேட்மெண்ட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெரிவேஷன், வாட் இஸ் மீன் பை வாட் ஆர் அப்படின்ற கொஷின் வந்து 2 மார்க்கில் படிச்சிருங்க. யூசஸ், சேலியன் ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின் 4 மார்க்கில். டிஃப்ரென்ஷியேட் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, டெஃபினேஷன் மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன், டெரிவேஷன் இந்த மாதிரி இருந்தால் டீட்டெயிலில் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இப்போ கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஓவரால் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து நமக்கு 50 மார்க்ஸ். இந்த 50 மார்க்ஸில் என்ன பேட்டர்னில் கேட்டிருக்காங்க, எல்லா கொஷின் பேப்பர், நான் அதான் சொல்கிறேன், எல்லா கொஷின் பேப்பருமே மாடல் கொஷின் பேப்பர். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து சில டிஸ்ட்ரிக்ட்க்கு இந்த வீக் முடிஞ்சுது, சில டிஸ்ட்ரிக்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ அவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. மாடல் கொஷின் பேப்பராக ரிவிஷனுக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ். 50 மார்க்ஸில் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் நமக்கு என்னென்னா 10 மார்க்ஸ்க்கு வருது. ஸோ இதில் வந்து நமக்கு 10 out of 10 ஸ்கோர் வர அளவுக்கு நம்ம தரோவாக இருக்கணும். 1 மார்க்கு கண்டிப்பாக உங்களோட டோட்டலில் ரொம்பவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் 10 மார்க்ஸ் அப்படின்றது. அடுத்தது பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸ். ஆன்சர் எனி 5 of the following questions. ஸோ இதில் கொஸ்டின் நம்பர் 18 வந்து கம்பல்சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 18 இஸ் நத்திங் பட் ஃபிசிக்ஸ் நியூமரிக்கல் ப்ராப்ளமாக தான் இருக்கும் கண்டிப்பாக, சரிங்களா? பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்டே நான் சொன்னேன் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன், ஸ்டேட்மெண்ட், வாட் இஸ் மீன் பை வாட் ஆர் அப்படின்ற கொஷினை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இப்போ 1 மார்க் தரோவாக படிச்சிருக்கேன் மேம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் நான் சொன்னேன்னா அப்போ ஒரு கொஷின் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். 1 மார்க் ஃபுல்லாக தரோவாக இருந்தால் செகண்ட் கொஷின் மேட்ச் த ஃபாலோயிங் 2 question and I can answer. Then 14th one, define atomicity, 3 question I can answer. And then 15 what is rust, 4. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் 5th வந்து நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ், calculate the velocity of moving body இருக்கு இல்லையா இது. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ பார்க்காதவங்க 10th ஸ்டாண்டர்ட் வந்து வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் மட்டும் இருக்கும், 10th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் மட்டும். அப்படி இல்லையா சேனலில் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்னு போட்டிங்கனாலே இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ இருக்கும், மாடல் கொஷின் பேப்பர் வீடியோ எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி 3 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இது 4th மாடல் கொஷின் பேப்பர், சரிங்களா? அடுத்து ட்ராயிங் இருந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. ட்ரா அண்ட் லேபிள் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிசோம்ஸ். தென் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 4 of the following questions. கொஸ்டின் நம்பர் 25 வந்து கம்பல்சரி, இது 4 மார்க் கொஸ்டின். பாருங்கள், டிஸ்கிரைப் ராக்கெட் ப்ரொபல்ஷன் கேட்டிருக்காங்களா? டிஃப்ரென்ஷியேட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். டிஃப்ரென்ஷியேட் த ஐ டிஃபெக்ட்ஸ் மயோப்பியா அண்ட் ஹைப்பர்மெட்ரோபியா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகேட்ரோஸ் லா, வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் இது இருக்கு. 25th வந்து கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஷின், அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட், ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ், இம்பார்ட்டன்ஸ் இந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணாமல் படிச்சிங்கன்னா 4 மார்க்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். எனி 4 கொஷின், அதில் 25th அந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம் கம்பல்சரி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க்கை தரோவாக முடிச்சிட்டிங்களா? அடுத்த வேலை என்னென்னா ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய நியூமரிக்கல் ப்ராப்ளம். ஐ எம் த்ரோ இன் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் தென் கெமிஸ்ட்ரி பார்ட். அதுக்கு அடுத்தது கொஷின் ஆன்சர்ஸ்க்கு வாங்க. ஏன்னா இதெல்லாம் கம்பல்சரி கொஷினில் வருது, அதை மிஸ் பண்ணவே முடியாது. நம்ம ஆப்ஷனில் வந்து விட்டுட்டோம்னா மார்க் போயிடும். பார்ட் 4 பார்த்தீங்கன்னா 7 மார்க் கொஷின். ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ், ஓகேங்களா? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் ரெய்லீஸ் லா ஆஃப் ஸ்கேட்டரிங் கொடுத்துருக்காங்க. ஆர் give the salient features of modern atomic theory, give any 2 examples for heterodiatomic molecules. ஸோ நமக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் தென் கெமிஸ்ட்ரி இன்டர்னல் சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது கிளியராக தெரியுமோ அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். 26ல் A and B. அண்ட் தென் 27 பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் த ஃபாலோயிங் மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட், ஏரோபிக் அண்ட் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அழகாக ஒரு 7 மார்க் கொஷினே நமக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும். ஆர்
லிஸ்ட் அவுட் த parasitic adaptations in leech. How is diastema formed in rabbit? இதுவும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோவில் மார்க் பண்ணியிருப்போம். இது வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த மாடல் கொஷின் பேப்பரை இம்பார்ட்டன்ட் கொஷின் நீங்கள் வந்து முடிச்சுட்டு இந்த மாடல் கொஷின் பேப்பரை எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 50 out of 50 ஸ்கோர் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய கொஷின் பேப்பரை கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் மிட்டர்மை அட்டன் பண்ணுங்க. நாட் ஒன்லி ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி எக்ஸாமாக இருக்கட்டும், அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து இந்த கொஷின் பேப்பர் ரிவிஷன்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமை ஃபேஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்களா? விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.